ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஹூ மேட் மீ எ பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தது வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 9 எபிசோட பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் கதை உங்களுக்கு தொடர்ச்சியாக புரியும். முடிஞ்சளவுக்கு டெய்லியுமே நம்மளுடைய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள், வீடியோ போட்டுருக்கணும் இல்லையான்னு. அப்போ தான் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு சொல்கிறீங்க, அந்த நிலைமை எனக்கு புரியுது. இதை நான் ஒவ்வொரு வீடியோலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆழமாக பதியும். அதை மட்டும் தப்பா நினைச்சுக்காம தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ அந்த செரிமனி நடக்குது. அந்த ஒரு பார்ட்டியில் நம்ம அத்தனாசியாவுடைய அப்பா வந்து ஜெனிட்டேவை கையை பிடிச்சி கூட்டின்னு போறாரு. அந்த இடத்துக்கு தன்னுடைய பொண்ணை அறிமுகப்படுத்துறாரு. இவங்க தான் உண்மையான பிரின்சஸ் ஜெனிட்டே, மேஜிஸ்ட்ரியோடைய பொண்ணாகிற தகுதி இவங்களுக்கு தான் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு புகழ்றாங்க எல்லாருமே. உண்மைதான், அத்தனாசியாவை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவும் பரவாயில்ல தான் சொல்லணும். அப்படின்னு அவ ஓரமா நின்று இதெல்லாமே கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவளுக்குமே இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தமாயிடுது. அவ அதை யோசிச்சு பார்த்துட்டு, அப்பா தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்கன்ற மாதிரி அவ பார்க்க டக்குன்னு பார்த்தா இப்போ கனவு கண்டிருந்தவ கண்மொழிகிடா பதட்டத்தோட திரும்பவும் இந்த கனவு வருது. சை, ஆனா இது ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஏன்னா அடுத்த கட்ட நாட்கள்ல இந்த விஷயம் நடக்க போறதுனால இப்ப முன்கூட்டி அதுக்கான அறிகுறியா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காலையிலேயே பார்த்து அதுக்கப்புறம் அவனுடைய டான்சிங் டீச்சரும் அந்த இடத்துல வந்துட்டு பியானோ வாசிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பிராக்டிஸ் பண்ணவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில டப்புன்னு கீழே விழுந்துருவா. என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ண வேணாம். நிறைய நோபல்ஸ் முன்னாடி நீங்க ஆட வேண்டியது இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு புரியுது, ஆனா அந்த ஒரு நாள் எனக்கு ரொம்பவும் முக்கியமானது. எங்க அப்பாவுக்கு நான் மட்டும் பொண்ணு கிடையாது, ஆனா ஜதுக்குன்னு நான் ஜெனிட்டிவை வெறுக்கல. அப்போ அந்த நாட்களை யோசிச்சு பாக்குறான். அதை இவங்க அப்பா கிட்ட டான்ஸ் ஆட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா தன்னுடைய பார்ட்னரா இருக்கிறதுக்காக. ஆனா அவருமே எந்த ஒரு பதிலும் சொல்லாம கம்முன் ஆயிடுவாரு. கண்டிப்பா அப்பா என் கூட டான்ஸ் ஆட மாட்டார் தெரிஞ்சு போயிடுச்சு அவர் சொல்லாதது பார்த்தேன். இருந்தாலும் அந்த ஒரு செரிமனில அவருக்கு எந்த ஒரு மானத்தையும் வாங்காத மாதிரி நல்லா நான் பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்காக மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விடாம தொடர்ச்சியா இன்னமும் தன்னை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா நல்லாவே. இந்த ஒரு விஷயத்த அந்த இடத்துல இருக்க மேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா மேஜிஸ்ட்ரியோடைய பொண்ணை எவ்வளவு பெரிய தனக்கான பிரைட் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரைனிங் பண்றாங்களா நம்மளுடைய பிரின்சஸ். ஆனா இதே நிலைமை போச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் லில்லியா கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு கொஞ்சமாச்சு அத்தனாசியா பிரின்சஸ் கிட்ட இந்த மாதிரி ஓய்வு எடுக்க சொல்லி கேட்கறாங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிரின்சஸ் வந்து நம்மளுடைய மேஜிஸ்ட்ரியோடைய பதிலுக்காக தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா இன்னொரு மேடம் லேடி லிலியா நம்மளுடைய மேஜிஸ்ட்ரி கிட்ட இருந்து ஒரு மெசேஞ்சர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நியூஸை கொடுத்துருக்காரு. அடேங்கப்பா நல்ல விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு என்ன விஷயம்னு. உடனடியா இந்த விஷயத்த பிரின்சஸுக்கு தெரியப்படுத்த சொல்றாங்க. மேடம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பிரின்சஸ் அத்தனாசியா கிட்ட, பிரின்சஸ் மேஜிஸ்ட்ரி வந்து உங்க கூட டான்சிங் பார்ட்னரா ஆகிறதுக்கு ஒத்துக்கினாரு, அதனால அவர் உங்களுக்கு எற்காட வருவன்னு சொல்லியிருக்காரு. என்னது, எங்க அப்பா ஒத்துக்கினாரா? பாத்தீங்களா, நீங்க நினைச்சு ட்ரை பண்ண விஷயம் கை கொடுக்குது. ஆமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். எந்த ஒரு விஷயத்தினால லூக்கஸ் கிட்ட அதுக்கப்புறம் போயிட்டு இவனை நல்லா கவனிச்சனா நம்மளுடைய டான்சிங் பார்ட்னரா மாட்டி எப்படியாச்சும் பிராக்டிஸ் அதிகமா பண்ணி ஏற்றணும்பா. நீங்க தான் இந்த இடத்துடைய பயங்கரமான பவர்ஃபுல்லான மேஜிஷியன் லூக்கஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சேவை பண்ண காத்துட்டு இருக்கேன் ஒரு பிரின்சஸா. என்ன நீ திடீர்னு இப்படி அமைதியா ஏதோ கேட்டுட்டு இருக்க, ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ண போறேன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. என்னது அது என்னன்னா, நீ ஒரு அடல்ட்டா இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற ஒரு டான்சிங் பார்ட்னரா நீ இப்போ என் கூட பிராக்டிஸ் பண்ணணும். நான் எதுக்காக அது பண்ணணும்? ஏன்னா நீ என்னுடைய டீச்சர்ன்ற முறையில் நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு பல நல்ல கவனிப்புகளை தான் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், உனக்காக சேவை செய்கிறேனே ஒத்துக்கிறேன். சின்னதாக எனக்கு கூட ட்ரைனிங் பண்ண மாட்டியா? வாய்ப்பு இல்லை. நான் ஏன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனன்றது உனக்கே தெரியும். இப்போ இந்த வயசில் இருக்கிறதுக்கான காரணமும் நீ தான். ஆமாம் எனக்கு தெரியும், அதனால தான் நான் உன்னை இப்போ ட்ரைனிங்க்கு கூப்பிட்றேன். ஏன்னா எங்கள் அப்பா கூட போயிட்டு நான் டான்ஸ் ஆடும்போது சொதப்ப கூடாதுல. நீ அவர் ஹைட்டுக்கு இல்லைனாலும் என் ஹைட்டுக்கு நீ ஈக்குவலாக ஆடும்போது நான் கரெக்டாக ஆடிடுவேன். ப்ளீஸ் எனக்காக பண்ண. வாய்ப்பு இல்லை. ஏன் முடியாது? ஏன் முடியாதா? நான் உனக்கு உதவி பண்ண இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா இல்லையாதா? டான்ஸ் ஆடுறன்ற பேரில் என் காலை போட்டு சட்னி மாதிரி நசுக்கிறது தான் உன்னுடைய வேலையா அந்த இடத்துல இருந்தது. உன்னை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இந்த விஷயத்துல. நீ தனியாவே போய் பிராக்டிஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பான். காலை போட்டு மிதிச்சு விட்டுருப்பான், அவன் கதறிட்டு இருப்பான். அது உண்மைதான், ஆனா அது அப்பா வந்து எனக்கு எதுவும் பேசிக்கா தெரியாது. ஆனா நீ இப்போ என் கூட ஆடினா நான் பர்ஃபெக்டா ஆடுவேன், உன் காலெல்லாம் மிதிக்க மாட்டேன். இப்போ நான்லாம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பேப்பரை வர வச்சிருப்பான். ஏய் என்னடா இது வெறும் சாதாரண பேப்பர் வர வச்சிருக்க, நீ என் காலை மிதிப்பேன் அப்புறம் என் காலை மிதிக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அதை விட்டுட்டு வேற எதனா மிதிச்சிட்டீங்கன்னா அப்போ என் வாழ்க்கைக்கு யாரும் உத்தரவாதம். அதனால இந்த பேப்பர் கூட நீ டான்ஸ் ஆடு, அதுக்கப்புறம் நீ பிராக்டிஸ் எடுத்து அப்பா கூட போய் ஆடு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என்னடா இது ரியலாவே இல்லடா, ஜொலத்தோலன்னு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறா. அதுக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. இதுல லைட்டாக சொதப்பு நடந்து அந்த இடத்துல தொம்முன்னு வீறாங்க. தலைவர் இதில் கலாய்க்கிறான். என்னப்பா 2 பேரும் சேர்ந்து தரைக்கு மாப்ப போறீங்களா? டே உன்னை கொண்டுடுவேன், ஒழுங்கா வந்து ஆடுறான். அவனே வெறுப்பேற்றுற மாதிரி அதுக்கப்புறம் பேசுறான். ஒரு வேளை ஃபிலிக்ஸ்க்கு என்னுடைய டான்ஸிங் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல, எதுக்கு உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு அவனே கொள்றதுக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேடா. என்னுடைய டான்சிங் பார்ட்னரை வேற யாரும் நான் சாய்ஸ் பண்றது? ஏய் அஜுகல்ல நான் போய் பார்த்தா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்ல. ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல ஜெனிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நான் உஷாரா தான் இருக்கணும்.
பார்க்கணும். ஒருவேளை அவங்க கூட அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பானா? ஓ ஹெஜிகல் சொன்னியா? ஆமா, அவன் ஆர்லாண்டாக்கு படிக்கிறதுக்கு போயிருக்கான். அவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நீ அவனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறியா? அதுவும் உண்மைதான். ஏன்னா நான் அவனை பார்த்தே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருப்பானு தெரியல. உன்னை விட பெட்டரா இருப்பான். ஓ என்னை விட பெட்டரா இருப்பானா? என்ன வெறுப்பேத்திரியா? போயிட்டு நீயே பார்த்துட்டு பண்ற மாதிரி கடுப்புல அந்த இடத்துல இருந்து அமுச்சு விடுவான். அதுக்கேற்ற போல அவளும் பார்த்து அந்த இடத்துல இருந்து கீழே விழுவோம். லூக்கஸ் முட்டாளே, ஏன்டா இப்படி பண்ணிட்ட, கமுனாடி அப்படின்னு பதட்டத்தோட அவ கீழே விழும்போது டக்குன்னு பார்த்தா ஹஜிகில் அந்த இடத்துல வந்து அவளை கேட்ச் பண்ணிடுவான். பிரின்சஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, முன்ன வந்த மாதிரி வந்திருக்கீங்க. நான் அவங்கள ரொம்பவும் மிஸ் பண்ணேன். எனக்கு கீழே இருக்கு. 7 வருஷம் ஆயிடுச்சுல நம்ம மீட் பண்ணி. எதுக்கு இவன் இப்படி சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க? என்னாச்சு இப்படி உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன மறந்துட்டீங்களா? நான் யாரும் தெரியலையா? இல்ல நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, நீ நல்லாவே மாறிட்டு இருக்க. உண்மையிலே நீங்க கூட ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல இவங்க பேசிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஜெனிட்டேவும் வருவா. அண்ணா எங்க இருக்க, என்னை விட்டு போவாதுன்ற மாதிரி அவன் வரவும் ஜெனிட்டே வரா. அடடா நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணுன்ற மாதிரி அவன் போலான்னு பார்க்கும் போது டக்குன்னு பார்த்தா இவன் கையை பிடிச்சி இழுத்துன்னு இவனை கூட்டின்னு வேற இடத்துக்கு கூட்டம் போயிடுவான். அவளுக்கு தெரியாம இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கு, பூக்கள் நிறைஞ்ச இடமா. இதுதான் என்னுடைய சீக்கிரட்டான ஸ்பாட், ரொம்பவும் நல்லா இருக்கே. 7 வருஷம் கழிச்சு இப்போதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல தான் நான் ஒவ்வொரு நாளும் வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருப்பேன். நீங்க வருவீங்களான்னு. எதுக்காக? ஏன்னா உங்களை பார்க்கணும்னு எனக்கு அந்த அளவுக்கு மைண்டுக்குள்ள தோண்டிட்டே இருந்தது. அதுக்காகவே என்னுடைய அகாடமி லைஃப் எப்போ முடியும்னு வெயிட் பண்ணேன். சரி அதோட நீ போனியா அந்த இடத்துல, என்னாச்சு? நீ படிச்ச இடத்துல எல்லாமே நல்லா தான் போயிருந்துச்சு. நீங்க ஆர்வமா இருந்தா நான் அதை சொல்லலாமா? எனக்கு ஓகே தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் சொல்ல. அது மட்டும் இல்லாம கேள்விப்பட்டேன் அந்த அகாடமிலே நீங்க தான் அந்த 6 வருஷத்துல டாப் கிளாஸ் ஸ்டூடெண்டா மாறினீங்களாமே, ரொம்ப நல்ல விஷயம் இது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த அகாடமிக்குள்ள இவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்டா போய் சேர்ந்திருக்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவனை ஒரு மாதிரி பார்த்துருக்கானுங்க. ஒரு சில பேர் இவன் ஹை லெவலான நோபல்ஸாவும், ஒரு சில பேர் அவங்களுடைய லெவலுக்கு இவங்க எல்லாம் மட்டும் தட்டியும் பேசுறாங்க. இவங்கிட்ட எந்த விதமான ஸ்பெஷல் பவரும் எதுவும் இல்லை. ஆனா இருந்தாலுமே அவங்க கொடுக்குற அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்க அந்த கேவலமான எண்ணங்களை உடைக்கிறதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருக்கான். நல்லா யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கண்டுக்காம தொடர்ச்சியா தன்னுடைய படிப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுல பெரிய ஆளா வந்திருக்கான். கடைசி கிராஜுவேட் ஆகும்போது எனக்கு நிகர் இது வரைக்கும் இந்த இடத்துல யாரும் கிடையாதுன்ற மாதிரி நிரூபிச்சிருக்கான். அந்த இடத்துல எல்லாருமே அவனை அப்படி பாராட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிராஜுவேஷன் முடிஞ்ச கையோட அந்த இடத்த விட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வரணும்னு ஒரு ஆசையோட வந்திருப்பான். நீ உண்மையிலே பிரமாதம் தான் எஜுக்கல. உண்மைதான், நான் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த டியூக் பரம்பரையை சேர்ந்தவன். இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல பெரிய அங்கீகாரம் எதுவும் கிடைக்கல. எங்களுக்கு மதிப்பு இல்லாதனால நான் அந்த ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி உடைக்கிறதுக்காக நல்லா படிச்சேன். இதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் மாற்ற முடிஞ்சது. அந்த இடத்துல பரவாயில்ல, பயங்கரமான அந்த மைண்ட் ப்ரெஷர்லையும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இவ்வளவு பெரிய டாப் ஸ்டூடெண்டா மாறணுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. இவனை மாதிரியும் நானும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கண்டுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தூரம் முன்னோக்கி போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்க பூவை பறிச்சு அவ தலையில வைப்பான். நான் உண்மையிலேயே நம்மளுடைய வீட்டுக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் உங்களை பார்க்க தான். அப்புறம் என் ஜெனிட்டேவையும் பார்க்க தான். அதுக்கப்புறம் பார்த்து திரும்ப லூக்கஸ் அவளை கூப்பிடுறதுல அவ இந்த இடத்த விட்டு போறான்னு தெரிஞ்சுக்கணும். அவனும் லேடி ஏஞ்சல் நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, அடுத்த முறை நான் உங்களை பார்ப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப வர வச்சவன் உடனே வந்து அத்தனாசியா கத்திட்டு இருப்பா. டேய் திரும்ப இப்படிதான் பண்ற லாஸ்கல், நான் என்ன சொன்னேன், பாய் பாய் சொல்லிட்டு வர வரைக்கும் நிறுத்தாதரா, அங்கேயே இருக்கணும்னு சொன்னேன். காதலே வாங்க மாட்டேன். நீ இருந்தாலும் எனக்கு எதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்கு? இவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காத பார்த்துட்டு என்னாச்சு இவன் ரொம்ப கோவமா இருக்கான் போல. நான் கோவமா இருக்கன்றது உனக்கு நல்லாவே தெரியுதா? ஆமா ஆமா, எனக்கு மூடே இப்ப சரியில்லை. ஏன் சரியில்லை? எனக்கு தான் இப்ப சரியில்லை. ஏன்னா நீ பண்ண வேலையால எனக்கு தாண்டா கோவம் வரணும். முறைப்படி நீ ஏன்டா கோவப்படுற? ஏன்னா என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கிட்ட வருவா. பயந்து பின்னாடி போவா, என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு. அப்புறம் பார்த்து தலையில டங்குன்னு ஒரே ஒரு அடி அடிச்சு அப்பாடி இப்பதான் தலைவலி இல்லடாப்பா. என்னடா பண்ற பைத்தியாரா? சாப்பிட்ட கேக்கு எதனா ஆயிடுச்சு உனக்கு மண்டல? அதுக்கப்புறமே வந்து அவளுடைய பிராக்டிஸ் அவளுடைய டீச்சருக்கு முன்னாடி அவ பண்ணி காமிக்கிறான். அவங்களுமே இப்போ ரொம்பவும் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்ற மாதிரி பாடுறாங்க. இன்னைக்கு இதுவே போதும், நாளைக்கு நீங்க பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்ல ஒரு விஷயத்த லிலி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். லிலி கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற அந்த ஒரு பார்ட்டியில எல்லா மக்களும் என்னவான்னு நினைப்பாங்க, என்னை ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா நீங்க அதுக்கேற்ற ஆள் தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு நாளைக்கு. ஆனா லிலி கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன். லிலியும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சின்ன வயசுல நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் உண்மையா சொல்ல போனா அங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன கை குழந்தையா பார்த்தப்போ இருந்ததை காட்டிலும் நீங்க இப்போ ரொம்பவும் நல்லாவே வளர்ந்துட்டீங்க. இப்போ நீங்க ரொம்பவும் அழகான லேடியா வளர்ந்துட்டீங்க. ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா இப்போ உங்களுடைய சின்ன வயசுல இருந்த அந்த கஷ்டங்களை நான் பார்த்திருக்கேன். லூக்கஸ் உங்களுக்காக எஃபர்ட் போட்டது, அவனுடைய அந்த பயிற்சி எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணது, அப்புறம் அந்த டான்ஸிங்காக நீங்க எடுத்த ட்ரைனிங் எல்லாமே ஹார்ட் ஒர்க், ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம். நான் உங்களை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுறேன். நல்லா தூங்குங்க, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கிளம்பிடுவான். நாளைக்கு அந்த செரிமோனி நடக்க போகுது, கரெக்டா எல்லாம் போகணும். எங்க அப்பா கூட ஆட போறேன். மை ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் எல்லாமே நாளைக்கு என்ன ஆக போதோ. ஆனா கண்டிப்பா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், அது கண்டிப்பா கை விடாம தான் இருக்கும். எங்க அப்பாவுக்கு நாளைக்கு நான் பெருமையா சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே தூங்கிடுவான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோமா.